நேரத்தில் முகாம் மாறுவது ஒன்றும் புதிதல்ல என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தது தொடர்பாக விமர்சித்து பேசியிருக்கிறார். திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்தது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விமர்சித்திருக்கிறார். கட்சியின் நடவடிக்கைக்கு ஆளானவர்கள் முகாம் மாறுகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். களம் மாறுவோர் குறித்து கவலைப்பட தேவையில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் நேரத்தில் சிலர் முகாம் மாறுவது புதிது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். அதிலே ஒரு சிலர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடின் காரணமாக அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள் தற்போது பல்வேறு இடங்களுக்கு முகாம் மாறி செல்கின்றார்கள். ஆகவே அப்படி முகாம் மாறி செல்வதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட தேவையில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே, புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மாவுடைய காலத்திலே எப்படி வலிமையோடு மக்கள் செல்வாக்கோடு தொண்டருடைய நம்பிக்கையோடும் மக்களுடைய நம்பிக்கையோடும் செயல்பட்டதோ அதே போன்று இருவரும் தெய்வனுடைய மறு வடிவமாக ஒரு சாமானியர் இன்றைக்கு இந்த இயக்கத்தை தலைமை தாங்கி வழிநடத்துவது ஜனநாயகத்திலே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு புரட்சி. ஆகவே இந்த ஜனநாயக புரட்சியிலே ஆங்காங்கே சில கருத்து வேறுபாடுகள் இருப்பது என்பது இது ஒன்றும் புதிதல்ல. இது அம்மா அவர்கள் காலத்திலும் நடைபெற்றிருக்கிறது. புரட்சித் தலைவர் கட்சி இயக்கம் துவங்குற போதும் இதுபோன்று அந்த முகாமுக்கு போபவர்களும் இந்த முகாம் போபவர்களும் அதுபோல் தேர்தல் காலங்களிலே அங்காங்கே அவர்கள் போவதும் வருவதும் என்பது மக்கள் அவையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள். இங்கே இந்திய நாட்டுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரே தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த உலக நாடுகளை இன்றைக்கு அங்கீகரித்திருக்கிறார்கள். அந்த உலக நாடுகள் அங்கீகரித்திருக்கிற உலக தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த மைதானத்திலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் பரப்புரையை இங்கே மேற்கொள்ள இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை இன்றைக்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே முன்னிறுத்தி அந்த தேர்தல் பரப்புரை நடைபெறுகிற போது இதுபோன்ற சலசலப்புகளை ஏற்படுத்துவதற்காகவும் இதுபோன்ற திசை திருப்புகிற வேலையும் மடைமாற்றம் செய்கிற வேலையும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். பொது வாழ்க்கையிலே அரசியல் நிகழ்வுகளே நடந்து கொண்டுதான் இருக்கும். அந்த சவால்களை எல்லாம் மன உறுதியோடு இருவரும் தெய்வங்களுடைய ஆசையோடு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் எதிர்கொண்டு கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் எதிர்கொள்வார். அதை கடந்து வெற்றி வாகை சூடுவார். தேசிய ஜனநாயக திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்தது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விமர்சித்து பேசியிருக்கிறார். தேர்தல் நேரத்தில் முகாம் மாறுவது புதிது அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.